ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் ஃபேவரேட்டான ஃப்ரைடு இட்லி குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. டெய்லியும் பிளெயின் இட்லி சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கும். இன்றைக்கு நம்ம வீடியோவில் அதே இட்லியை யூஸ் பண்ணி குயிக்கான பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரைடு இட்லி எப்படி பண்ணணுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃப்ரைடு இட்லி செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அவிச்ச இட்லி தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 5 இட்லிக்கு தான் ஃப்ரைடு இட்லி பண்ண போகிறேன். ஸோ 5 இட்லி எடுத்திருக்கேன். டொமேட்டோ சாஸ் தான் மெயின் இன்க்ரீடியண்ட். டொமேட்டோ சாஸ் 5 டேபிள் ஸ்பூன். மீடியம் சைஸ் பல்லாரி 2 சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் 1, அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தேவையான அளவு. ஃபர்ஸ்ட் நம்ம இட்லியை நமக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்க போகிறோம். நான் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா குட்டி குட்டி ஸ்கொயராக கூட கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண இட்லி எல்லாம் பொரித்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நெய் நல்லா சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்கிற இட்லியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரித்து எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லையே வச்சுக்கோங்க. ஹையில் இருந்தால் இட்லி அடிப்பிடிச்சிரும். ஒரு பக்கம் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்ததும் மறுபக்கம் மெதுவாக திருப்பி போடுங்க. 2 பக்கமும் நல்லா மொறுன்னு பொரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆனதும் இட்லி பீசஸை வெளியே எடுத்துடலாம். இதே போல் மிச்ச இட்லி பீசஸையும் எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கோங்க. அதே எண்ணெயில் கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரியை வதக்கிக்கோங்க. பல்லாரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரை வதக்கிக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆனதும் கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. குடமிளகாவும் நல்லா வதங்கணும். குடமிளகா நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற டொமேட்டோ சாஸை ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ சாஸ் எல்லா பக்கமும் போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொதிச்சதும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இட்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த சாஸ் எல்லா பக்கமும் போகிற மாதிரி இட்லியை நல்லா பிரட்டி விட்டுருங்க. அடுத்ததாக 1/2 ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வத்தப்பொடி சேர்த்துட்டு இட்லி அப்படியே ஒரு 5 மினிட்ஸுக்கு லோ ஃப்ளேம்லையே வேக விடுங்க. அப்போது தான் ஸ்பைசினஸ் எல்லாம் இட்லிக்குள்ளே இறங்கும். ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், ஹோட்டல் ஸ்டைல் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஃப்ரைடு இட்லி வீட்டிலையே குயிக்காக 2 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரெடி பண்ணிட்டோம். இந்த ஃப்ரைடு இட்லியில் நம்ம வத்தப்பொடியும் சேர்த்துருக்கோம், டொமேட்டோ சாஸும் சேர்த்துருக்கோம். அதனால் இது 50 ஸ்வீட்டாகவும் 50 ஸ்பைசியாகவும் இருக்கும். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். கேப்சிகம் டொமேட்டோ சாஸ் இருந்தால் போதும், வீட்டிலையே நம்ம குயிக்காக ரெடி பண்ணிடலாம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸிலேருந்து எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.